Good afternoon all. Welcome to Exam Edge YouTube channel. So group 4ல ratio and proportion பார்த்துட்டு இருந்தோம். So ages class தான் லாஸ்ட்ல பார்த்துருந்தோம். ஸோ ரொம்பவே கொஞ்சம் டிலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து நமக்கு ரெகுலராக வீடியோஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. இன்னையோட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனிங் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இன்னைக்கு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனிங்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிக்சர் அண்ட் அலிகேஷன் தான் பார்க்க போறோம். ஸோ மிக்சர் அண்ட் அலிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா கலப்படம் இல்லையா? ஸோ நமக்கே தெரியும். இப்போ நம்ம ஒரிஜினலாக ஒரு குவாலிட்டியில் ரைஸ் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. அரிசி பருப்பு எல்லாமே வந்து முதல் தரம், இரண்டாம் தரம், மூணாம் தரம் அப்படின்னு இருக்கும். ஆனால் அந்த முதல் தரத்திலே வந்து ஃபுல்லாக நமக்கு அந்த குவாலிட்டி ஃபுல்லாக அந்த ஃபர்ஸ்ட் இதில் தான் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டால் சிலர் கமிஷன் அடிக்கிறதுக்காக வேற ஏதாவது மிக்ஸ் பண்ணுவாங்க, ப்ராஃபிட் லாபம் ஜாஸ்தியாக வர்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி மிக்சிங்க்கு இது நான் நல்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பருப்பு எவ்வளோ சேர்க்கணும், செகண்ட் குவாலிட்டி பருப்பு எவ்வளோ சேர்க்கணும், அப்படி சேர்த்தா எனக்கு ப்ராஃபிட் 10% வரணும் அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே நமக்கு எங்கே வரும் அப்படின்னா இந்த மிக்சர் அண்ட் அலிகேஷன்ஸில் தான் வரும். ஸோ இந்த மிக்சர் அண்ட் அலிகேஷன் கொஷின் இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் கேட்கறது கிடையாது, முன்னாடி கொஞ்சம் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ நம்ம இப்போ எல்லா பேசிக்ஸும் படிக்கிறதுனால இன்னைக்கு ஒரு 10லேருந்து ஒரு 15 கொஷின் வரைக்கும் இருக்கு. அதில் இந்த மாதிரிலாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ அது எல்லா கொஷின்ஸையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ மிக்சருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன சொல்லியிருந்தேன், கலப்படம் அப்படின்னு சொன்னேன். இப்போ எனக்கு வந்து ஏதோ ஒரு பருப்பு இருக்குன்னு வச்சுக்கலாம், தால் அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ அந்த பருப்பில் எனக்கு ஒரு பருப்போட விலை வந்து 9 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு பருப்புனா 1 கிலோ 9 ரூபாய்க்கு யார் மேம் தராங்கன்னு கேட்காதீங்க, ஜஸ்ட் சும்மா இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ ரேட்டிங் 1ன்னு இருக்கிற பருப்போட விலை 9 ரூபான்னு வச்சுக்கலாம். ரெண்டாவது ரேட்டிங்கில் இருக்கிற பருப்போட விலை 7 ரூபாய். இப்போ நான் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணால் நான் வந்து இதை 8 ரூபாய்க்கு கொடுக்கணும். சரியா? ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு 8 ரூபாய்க்கு கொடுக்கணும்னா இப்போ 8 ரூபாய்க்கு ஓரளவுக்கு நான் மேட்ச் பண்ணுற மாதிரி எவ்வளோ குவான்டிட்டியில் மிக்ஸ் பண்ணணும், எவ்வளோ ரேஷியோவில், எவ்வளோ விகிதத்தில் எனக்கு ஒன்றாந்தர பருப்பையும் ரெண்டாந்தர பருப்பையும் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொஷின் இருக்கும். ஸோ இது என்னது, எனக்கு ஆவரேஜ் ப்ரைஸா? ஓகேவா? ஸோ இது வந்து 1ஓட ஒரிஜினல் ப்ரைஸ், இது 2ஓட ஒரிஜினல் ப்ரைஸ். இப்போ நான் என்ன ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணணுன்றது எப்படி எழுதலாம் அப்படின்னா இது 2ஓட டிஃப்ரென்ஸ் தான், 2ஓட வித்தியாசம். எது வேணால் பெருசாக இருக்கலாம், எது வேணால் சிறுசாக இருக்கலாம். ஸோ அது பிரச்சனை கிடையாது. ஸோ 8 - 7 என்னது 1, இங்கே 9 - 8 என்னது 1. அப்போது இது ரெண்டையும் நான் எவ்வளோ மிக்ஸ் பண்ணணும், 1:1 ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம கண்டுபிடிப்போம். இதுவே எனக்கு இது 8 ரூபாய், இது வந்து 10 ரூபான்னு இருக்கு. இப்போ இது ரெண்டையும் எனக்கு மிக்ஸ் பண்ணுறப்போ நான் வந்து 6 ரூபாய்க்கு கொடுக்கணும் அப்படின்னா இங்கே எனக்கு எந்த கலவையில் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 - 6 4, இங்கே 8 - 6 என்னது 2. ஸோ 4:2 ரேஷியோ. 4:2 திரும்ப நம்ம குறைச்சி எழுதலாமா? ஸோ 2:1 ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இங்கே ஆவரேஜ் இருக்குது, இதுலேருந்து நான் இது ரெண்டையும் வித்தியாசம் எடுத்து இங்கே எழுதுறேன், இது ரெண்டையும் வித்தியாசம் எடுத்து இங்கே எழுதுறேன்ல. ஸோ இந்த ப்ரொசீஜரை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கலப்படத்துடைய பிரின்சிபல் ஆஃப் அலிகேஷன் இல்லை பிரின்சிபல் ஆஃப் மிக்சர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இந்த ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி தான் நம்ம எல்லாமே சால்வ் பண்ண போகிறோம். இது ஒரு டைப் ஆஃப் ப்ராப்ளம். இன்னொரு டைப் ஆஃப் ப்ராப்ளம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பால் தண்ணி கலப்படம். அது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்சது தான். ஆனால் அது வெளியில் தெரியாமல் தப்பை கூட வெளியில் தெரியாமல் பண்ணணும் இல்லையா, மாட்டிக்காமல் தப்பு பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு எனக்கு இந்த மாதிரி ரேஷியோ யூஸ் பண்ணிக்கலாம். மேம் அப்போ தப்பு பண்ணுறதுக்கு தான் ரேஷியோ ப்ரொபோர்ஷனிங் கற்றுக்கிறோமான்னு கேட்டால் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக கற்றுக்குறோம். சரியா? ஸோ இப்போ வந்து மில்க் இஸ் டு வாட்டர், எனக்கு மில்க் வந்து 2 பங்கு இருக்குது, தண்ணி வந்து 1 பங்கு இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த 1 பங்கில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது எனக்கு மில்க் இஸ் டு வாட்டர் ரேஷியோவை நான் 1:1 ரேஷியோவாக மாற்றணும். அப்படி மாற்றுறதுக்கு நான் இங்கே தண்ணி இன்னும் எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் வரும். அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு இந்த 2:1 ரேஷியோவை நான் 1:1 ரேஷியோவை மாற்ற போகிறேன். எனக்கு இந்த 2:1 ரேஷியோவில் மொத்த அளவு என்ன அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேருந்து நான் லாஜிக்காக யோசித்தேன் அப்படின்னாலே ஆன்சர் வந்துடும். ஸோ இது பிரச்சனை இருக்காது. இன்னொரு டைப் ஆஃப் சம் எப்படி இருக்கும் அப்படின்னா எனக்கு இந்த ரேஷியோ 2:1 நான் 1:1 மாற்றணும் அப்படின்னு கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா எனக்கு இந்த மிக்சிங்கில் 2:1 பாலும் தண்ணியும் மிக்ஸ் ஆகிருக்குல்ல, அந்த மிக்சிங்கில் எனக்கு அந்த மிக்சிங் ஃபஸ்ட்டு 20 லிட்டராக இருந்துச்சு. அந்த 20 லிட்டரில் நான் 2 லிட்டர் வெளியில் எடுத்துட்டேன். வெளியில் எடுத்ததுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணுறேன், தண்ணியை இன்னும் ஒரு 4 லிட்டர் சேர்க்குறேன். அப்படி இருக்கிறப்போ புதுசாக இருக்கிற குவான்டிட்டியில் எனக்கு அந்த ரேஷியோ என்ன அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே வரும். ஸோ ஒவ்வொரு கொஷினுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அணுக போகிறோம். இந்த டைப்பை பொறுத்த வரைக்கும் கொஷினுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பண்ணணும். அது இல்லாமல் இந்த பிரின்சிபல் ஆஃப் அலிகேஷன்னா என்னன்னு பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டா போதும்.
சரியா? கொஷின்குள்ளே போகிறப்போ லாஜிக்காக நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் யோசிங்க. ஸோ அது நீங்கள் கொஷின் அதுக்கப்புறம் வாசிக்கிறப்போ அதே ஃப்ளோவில் வந்துடும். சரியா? ஸோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனிங் இன்னைக்கு முடிச்சிட்டோம் அப்படின்னா மிச்சம் இருக்க டாபிக்ஸ்லாம் நமக்கு ஆப்டிடியூடில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்புறம் ஏரியா, வால்யூம், டைம் அண்ட் ஒர்க், இன்னும் 5 டாபிக் இருக்குது. ஸோ அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். நாளைக்கே கண்டினியூஸாக நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த வீக்கில் நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டையும் முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக வீடியோஸ் போடுறோம். அதனால யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டினியூ பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம இதை சீக்கிரம் ஆப்டிடியூட் முடிச்சிட்டோம் அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறோமோ முடிச்சுட்டு இப்போ நமக்கு ரீசன்ட் ட்ரெண்டில் கொஷின் கேட்குறாங்க இல்லையா? ஸோ அந்த ரீசன்ட் ட்ரெண்டில் இருக்க கொஷின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுறப்போ நம்ம படித்த பேசிக்கை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாங்களா? ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. இன் மிக்சர் ஆஃப் 60 liters ரேஷியோ ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர் இஸ் 2:1. ஓகேவா? 60 லிட்டர் கலவையில் பால் மற்றும் தண்ணீரின் விகிதம் 2:1. ஸோ மில்க்கு வாட்டர் அதனுடைய கலவையோடைய ரேஷியோ 2:1. ஓகேவா? ஸோ இந்த மொத்த கலவை எவ்வளோ அப்படின்னா இது வந்து 60 லிட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 60 லிட்டரை தான் இந்த 3 பங்காக பிரிச்சிருக்காங்க. 2 பங்கு இங்கே, 1 பங்கு இங்கே. அப்போ 3 பங்கு எனக்கு 60 லிட்டர். அப்போ 2 பங்கு, 1 பங்கு என்னவாயிடும்? 60/3. ஸோ 60/3னா 20 லிட்டர்னு ஆயிடும். இங்கே 2 பங்கு 40 லிட்டர் அப்படின்னு ஆயிடும். If this ratio is to be 1:2, then what is the quantity of water to be further added? இந்த விகிதம் 1:2 ஆக இருக்க வேண்டும் எனில் எனக்கு இங்கே 2:1 இருக்குது. இந்த ரேஷியோ எனக்கு இப்போ 1:2 இருக்கணும் அப்படின்னா கூடுதலாக சேர்க்கக்கூடிய தண்ணீரின் அளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா இங்கே தண்ணீரோட பங்கு பாருங்க 1 இருக்கு. அதை நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா 2 மடங்காக மாற்றணும். அப்போ நான் எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணணும்? தண்ணி ஆட் பண்ணணுமா? அந்த எக்ஸ்ட்ரா தண்ணி தான் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ இது லாஜிக்காக யோசிப்போம். எந்த ஃபார்முலா எதுவும் வேணாம், ஜஸ்ட் லாஜிக்காக யோசிப்போம். இங்கே பாருங்க, எனக்கு இங்கே 40 லிட்டர் இருக்குது, 20 லிட்டர் இருக்க போகுது. இந்த 40 லிட்டர் அப்படியே தான் வச்சுக்க போகிறோம். அப்போ அந்த 40 லிட்டர் தான் எனக்கு 1 பங்கு. கரெக்டா? அப்போ எனக்கு 2 பங்கு வேணும் அப்படின்னா என்னது? இது 40 லிட்டர் 1 பங்கு அப்படின்னா 2 பங்குனா 80 லிட்டரா? இப்போ 20 லிட்டர்ல இருந்து எனக்கு 80 லிட்டர் வேணும் அப்படின்னா எவ்வளோ தண்ணி நான் ஊற்றணும்? 60 லிட்டர் தண்ணி ஊற்றணும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள். லாஜிக் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே முடிஞ்சிருச்சு. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. 105 kg ஆஃப் மிக்சர் கண்டைன்ஸ் மில்க் இஸ் டு வாட்டர் இன் த ரேஷியோ 27:8. ஸோ மில்க் வாட்டர் லிட்டரில் சொல்லாமல் இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க? கிலோகிராமில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போது மில்க் இஸ் டு வாட்டர் ரேஷியோ என்ன சொல்கிறாங்க? 27:8. 105 கிலோகிராம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 105 கிலோகிராம்னா இந்த மொத்த கலவையும் எனக்கு சேர்த்தா 105 கிலோகிராம். மொத்த கலவை எவ்வளோ பங்குன்னு பாருங்க. 27 + 8 35. அப்போ 35 பங்கு தான் எனக்கு என்ன அப்படின்னா 105. அப்போ 27 பங்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாமா? 27 பார்ட்ஸ் எவ்வளோ வரும்? 105/35 × 27. கிளாஸ் ரொம்ப நாள் கேப் ஆனதுனால இதை நான் ஏன் போடுறேன்னு தெரியாமலாம் இருக்கக்கூடாது. ரீவைண்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ இதை என்ன பண்ணலாம்? நம்ம 7 பல்ல அடிக்கலாமா? ஸோ 5 7s are 35. இங்கே 1ல் 7, ரிமைனிங் 3. ஸோ அப்போது 5 7s are 35. ஸோ 15 வரும். திரும்ப 5 15 அடித்தோம் அப்படின்னா என்ன வந்துடும்? 3 அப்படின்னு கிடச்சிரும். ஸோ 27 × 3 81. அப்போ இது 81 kg. இது வந்து 27 பங்கு 81 kg. ஸோ 105ல் எனக்கு 81 போச்சுன்னா என்ன வரும்? 105ல் எனக்கு 81 போகணும். அப்போ இங்கே என்னது? 24. அப்போ இது எவ்வளோ இருக்குன்னா 24 கிலோ. அவ்வளோதான். இப்போது கொஷினை எப்பயுமே பார்ட்டாக பிரிச்சுட்டு நமக்கு ஏற்ற மாதிரி எழுதிடணும். ஃபுல்லாத்தையும் கொஷின் படிக்காமல் ஏன் மேம் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு யோசிக்கக்கூடாது. சரியா? ஃபுல்லாத்தையும் படித்தாலும் நமக்கு எதுவும் புரியாது. இப்படி பிரித்து எழுதிக்கிட்டா அதுக்கப்புறம் அங்கே கேள்வியில் இருக்கிறது என்ன பண்ணணும்னு கொஞ்சமாவது ஐடியா கிடைக்கும். இப்போ நம்ம மொத்தமாக ஒரு தடவை வாசிச்சுட்டு திரும்ப பிரித்து வாசிக்கிறப்போ டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து பிரித்து எழுத பழகிடுங்க. How much more water is to be added to get new mixture containing milk and water in the ratio 3:1? ஸோ இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? எனக்கு இந்த ரேஷியோவை 3:1 விகிதமாக கொண்டு வரணும். எனக்கு கொண்டு வர எவ்வளவு நீர் கலவையில் சேர்க்கப்பட வேண்டும்? இப்போது எனக்கு இங்கே அடிஷ்னலாக எவ்வளோ தண்ணி சேர்க்கணும் அப்படின்னு கேட்குறாங்க 3:1 வர்றதுக்கு. அப்போது எனக்கு இங்கே என்னது? 3 பங்கு தான் இந்த 81. கரெக்டாக? ஏன்னா இதை நம்ம மாற்ற போகிறது இல்லை, அப்படியே தான் இருக்கு. அப்போ இந்த 3 பங்கு எனக்கு இப்போ 81. அப்போ 1 பங்கு வேணும்னா என்ன பண்ணணும்? 81/3 போட்டுக்கலாமா? 81/3 என்னது? 27 அப்படின்னு வரும். அப்போ இந்த 1 பங்கு எனக்கு 27 கிலோகிராம்.
ஏற்கனவே 24 கிலோ இருக்குது. அப்போ 27 மாற்றணும்னா எனக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளோ தண்ணி ஊற்றணும்? 3 கிலோ ஊற்றினா போதும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? லாஜிக்காக யோசிங்க, ஈஸியாக வந்துடும். அடுத்தது பாருங்க, 20 liters of a mixture containing milk and water in the ratio 5:3. 20 லிட்டர் கலவை இருக்குது. அதில் மில்க் மற்றும் வாட்டர், பால் மற்றும் நீரின் விகிதம் என்னது? 5:3. If 4 liter of mixture to be replaced by 4 liters of milk, the ratio of milk to water in a new mixture. ஸோ இப்போ இங்கே தான் என்ன பண்ணுறோம்? நம்ம கலவையை வெளியில் எடுக்கிறோம். எவ்வளோ கலவையை வெளியில் எடுக்கிறோம்? 4 லிட்டர் வெளியில் எடுக்கிறோம். எடுத்துட்டு அந்த 4 லிட்டருக்கு பதிலாக நான் பாலையே திரும்ப ஊற்றுறேன். அப்போ நியூ மிக்சரில், புது கலவையில் என்னுடைய விகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இது ஃபஸ்ட்டு 20 லிட்டர். 20 லிட்டர்ன்றது எனக்கு என்னது? இந்த மொத்த பங்கு 8 பங்கு 20 லிட்டர். அப்போ 5 பங்கு என்ன வந்துடும்? 20/8 × 5. 20/8 × 5 4 வாய்ப்பால் அடிச்சோம்னா இங்கே 2, இங்கே என்னது? 5 4s. ஸோ 5/2. ஸோ 25/2ன்னு வரும். 25/2னா 12.5 லிட்டர். 20ல் 12.5 போச்சுன்னா என்ன வந்துடும் நமக்கு? 20ல் 12 போச்சுன்னா 8. 12.5னா எனக்கு என்னது? 7.5. இதுதான் எனக்கு இந்த 20 லிட்டரில் இருக்கிற பாலோட அளவு, 20 லிட்டரில் இருக்கிற தண்ணீரோட அளவு. இப்போ என்ன பண்ணுறாங்க? இந்த கலவையிலிருந்து எனக்கு 4 லிட்டர் வெளியில் எடுத்திருக்காங்க. ஸோ இதில் 4 லிட்டர் வெளியில் எடுத்திருக்காங்க. அப்போ அந்த 4 லிட்டரில் எனக்கு எவ்வளோ பால் வெளியில் போயிருக்குன்னு தெரியணுமா? இப்போ 4 லிட்டர், இந்த 4 லிட்டரில் எனக்கு பாலோட பங்கு 5, எதில்? மொத்த பங்கு 8ல். ஸோ 4 × 5/8 அப்படின்னு போட்டோன்னா இங்கே என்ன வந்துடும்? 2. 5/2 2.5 லிட்டர். அதாவது எனக்கு வெளியில் எடுத்த 4 லிட்டரில் 2.5 லிட்டர் என்னது அப்படின்னா பால். ஓகேவா? அப்போ மிச்சம் எனக்கு என்னது? 1.5 லிட்டர் எனக்கு தண்ணியா? 1.5 லிட்டர் தண்ணி. அப்போ இங்கே எனக்கு 12லேருந்து 2.5 லிட்டர் போயிருச்சு அப்படின்னா இப்போ எனக்கு என்னது? 10 லிட்டர் பால் இருக்குது. இங்கே 7.5லேருந்து எனக்கு 1.5 லிட்டர் வெளியில் போயிருச்சு அப்படின்னா என்னது? 6 லிட்டர் இருக்குமா? 6 லிட்டர் தண்ணி இருக்கும். இப்போ இதில் எனக்கு என்ன பண்ணுறாங்க? பாலை மட்டும் இப்போ சேர்க்குறாங்க. பால் எவ்வளோ சேர்க்குறாங்க? 4 லிட்டர் சேர்க்குறாங்க. அப்போ 10 + 4 இங்கே என்னது? 14 லிட்டர். ஸோ 14:6 தான் ரேஷியோ. இப்போ இந்த ரேஷியோவை நம்ம என்ன பண்ணணும்? சுருக்கணும் இல்லையா? அப்போ சுருக்குனா 2 டேபிளில் டிவைட் பண்ணால் என்னது? 7:3. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. In a mixture of 28 liters, the ratio of milk is to water is 5:2. ஸோ மொத்த கலவையோட இது எவ்வளோ? 28 லிட்டர். ஸோ அதில் milk is to water ரேஷியோ என்னது? 5:2. If 2 liter of water is added to the mixture, இப்போ என்ன பண்ணுறாங்க? வாட்டர் வந்து 2 லிட்டர் ஆட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வாட்டரில் எனக்கு அடிஷ்னலாக 2 லிட்டர் ஆட் பண்ணுறாங்க. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் மில்க் இஸ் டு வாட்டர் இன் த நியூ மிக்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 28 லிட்டர்ன்றது எனக்கு என்னது? 5 + 2 7 பங்கு. கரெக்டா? இப்போ 5 பங்கு என்ன வரும்? 28/7 × 5. இப்போ இதை 7 டேபிளில் கேன்சல் பண்ணால் 4. அப்போ 20 லிட்டர் எனக்கு பால். அப்போ 8 லிட்டர் தண்ணி. 8 லிட்டரில் எனக்கு 2 லிட்டர் தண்ணியை நம்ம சேர்க்குறோம். அப்போ இங்கே என்னது? 10 லிட்டர் தண்ணி ஆகிடும். அப்போது 20:10. என்ன ரேஷியோ? 2:1. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ லாஜிக் புரிஞ்சிருச்சுல என்ன பண்ணுறோன்னு. இன் அ பேக் தேர் ஆர் காயின்ஸ் ஆஃப் 25 paise, 10 paise and 5 paise in the ratio 1:2:3. If there are 30 in all, how many 5 paise coins are there? ஸோ நமக்கு இந்த கலவையில் வந்து நமக்கு இதுவும் வரும். காயின்ஸ் வந்து கலவையாக இருக்கும். அதில் இந்த காயின் மட்டும் எவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி கொஸ்டினும் வரும். ஸோ இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு பேக்கில் 25 பைசா, 10 பைசா, 5 பைசா இந்த ரேஷியோவில் இருக்குது. அப்போ ரேஷியோவில் இருக்கதை நம்ம நம்பராக மாற்றிக்கலாமா? எக்ஸு, 2x, 3x. இப்போது அந்த நம்பர் மட்டும் சொல்லலை, இந்த நம்பரில் இருக்க இந்த பைசாவெல்லாம் கூட்டினா எனக்கு 30 ரூபா வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? இத்தனை நம்பர் ஆஃப் காயின் இருக்குது, இத்தனை நம்பர் ஆஃப் 25 பைசா காயின், இத்தனை நம்பர் ஆஃப் 2x நம்பர் ஆஃப் 10 பைசா காயின், 3x நம்பர் ஆஃப் 5 பைசா காயின் இருக்குது. இப்போ இதோட வேல்யூ எனக்கு 30 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? எக்ஸ் இன்ட்டு 25 பைசா, 30 ரூபாயில் இருக்குது, இது பைசாவில் இருக்குது. பைசாவை ரூபாயை மாற்றணும் என்னது? 1 பைசானா 100, சாரி 1 ரூபானா 100 பைசாவா? அப்போ 25/100 ப்ளஸ் 2x இன்ட்டு 10/100 ப்ளஸ் 3x இன்ட்டு 5 பைசானா 5/100 ஈக்குவல் டு 30 ரூபா அப்படின்னு வந்துடும்.
ஓகேவா? ஸோ இதை நீங்கள் வாய்க்கணக்கு வந்துச்சு அப்படின்னா லாஜிக்காக யோசிச்சு வாய்க்கணக்கில் போடலாம். இல்லை ஈக்குவேஷனையும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ இது என்னது 25 வாய்ப்பால் அடிச்சா 1/4. இங்கே 0 0 கேன்சல் ஆகிடும். அப்போ இது 2 வாய்ப்பால்னா 5. இங்கே என்னது அப்போ x/4 ப்ளஸ் x/5 ப்ளஸ் அதுக்கப்புறம் இங்கே என்னது 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 20. அப்போ இங்கே 3x/20 = 30. இப்போ எல்சிஎம் எடுத்தால் 20ன்னு வரும். 20 வந்துச்சுன்னா இங்கே என்ன பண்ணும் மல்டிப்ளை பை 5. இங்கே என்ன பண்ணும் மல்டிப்ளை பை 4. அப்போ 5x + 4x + 3x = 20 × 30. ஓகேவா? ஸோ இது 7 + 5 நமக்கு என்னது 12. ஸோ 12x = 20 × 30. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் 2 வாய்ப்பால் அடிச்சா இது 6 இது 10. அதுக்கப்புறம் 6 வாய்ப்பால் இது அடிச்சா 5 6 are 30. ஸோ 5 × 10 50. அப்போ எக்ஸ்ன்றது 50. இப்போ எனக்கு 5 பைசா காயின் எத்தனைன்னு தெரியணும். ஸோ 5 பைசா காயின் என்னது எனக்கு 3x. அப்போ 3 × 50 150 காயின் இருந்துச்சு 5 பைசா காயின். சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன இருக்குன்னு. இன் வாட் ரேஷியோ மஸ்ட் அ grocer mix 2 varieties of pulses costing 15 and 20 per kg respectively so as to get a mixture worth 16.5 kg. மளிகை கடைக்காரர் என்ன பண்றாரு பருப்பு கிலோ 16.5 ரூபாய்க்கு விற்க போறார். ஸோ அதை விற்கிறதுக்கு என்ன பண்றாருன்னா 15 ரூபாய் மற்றும் 20 ரூபாய் மதிப்பு உடைய பருப்பு வகையை எந்த விகிதத்தில் கலக்கணும் அப்படின்னு மளிகை கடைக்காரர் டவுட் கேட்கிறார். அப்போ எனக்கு 16 ரூபாய்க்கு விற்கணும். அப்போ இதுதான் என்னுடைய ஆவரேஜ் ப்ரைஸ். இதுதான் நம்ம வந்து கலவையாக கலக்க போகிறோம். அப்போ என்ன சொன்னோம் பிரின்சிபல் ஆஃப் மிக்சர் என்ன சொன்னோம் இது ரெண்டையும் வித்தியாசம் எடுக்கணும்னு சொன்னோமா? ஸோ வித்தியாசம் எடுத்தால் இங்கே என்ன வந்துடும் 3.5. இது ரெண்டையும் வித்தியாசம் எடுத்தால் என்ன வரும் 1.5. இப்போ இது ரெண்டும் ரேஷியோ வேணும். ஸோ ரேஷியோ வேணும்னா நமக்கு புள்ளியில் இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல, அதனால நான் 2 பக்கமும் மல்டிப்ளை பை 10 பண்ணிக்கிறேன். அப்போ 35:15. அப்போ ரேஷியோ படி பார்த்தா 7:3. ஸோ ஆப்ஷன் 3 தாங்க கரெக்ட். ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன இருக்குன்னு. இன் வாட் ரேஷியோ should a kind of sugar at 8.7 rupees per kg be mixed with another kind of sugar at 9.7 rupees per kg so that a mixture worth ₹9 அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க 8.7 ரூபாய் கிலோ விலையில் உள்ள ஒரு வகை சர்க்கரையை 9.7 ரூபாய் கிலோ விலையில் உள்ள மற்றொரு வகை சர்க்கரையுடன் எந்த விகிதத்தில் கலக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது கலவையின் மதிப்பு என்ன ஆகும் 9 ரூபாவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இங்கே என்னது இது ரெண்டையும் டிஃப்ரென்ஸ்னா 0.7. இப்போ இது ரெண்டையும் டிஃப்ரென்ஸ்னா என்னது 0.3. இப்போ ரேஷியோ வேணும்னா என்ன வந்துடும் 0.7:0.3. ஸோ இந்த புள்ளியை எடுக்கணும். ஸோ ரெண்டு பக்கமும் மல்டிப்ளை பை 10 அப்படின்னா என்ன வந்துடும் 7:3 அப்படின்னு கிடச்சிடும். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து நமக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்தது பாருங்க how many kilogram of sugar costing ₹9 per kg must be mixed with 27 kg of sugar costing ₹7 per kg so that there may be a gain of 10% by selling the mixture at 9.24 kg. இங்கே என்னது how many kilogram of sugar costing 9. எத்தனை கேஜி கிலோகிராம் தெரியாது. அந்த சுகரோட ரூபா 9 ரூபாய். ஓகேவா? மஸ்ட் பி மிக்ஸ்டு வித் இதை தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். எதோட 27 கிலோ சுகர் அதோட விலை வந்து 7 ரூபாய். இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். அப்படி மிக்ஸ் பண்ணுறப்போ எனக்கு கெயின் 10%, லாபம் 10% வரணும். ஸோ கெயின் வந்து எனக்கு என்ன வரணும் 10% வரணும். காஸ்டிங்னு சொல்லியிருக்காங்களா 27 kg ஆஃப் ருபீஸ் காஸ்டிங். அப்போ இங்கே இவங்க சொல்கிறது எல்லாமே காஸ்ட் ப்ரைஸ். சரிங்களா? ஸோ அப்போ இங்கே அவங்க சொல்லியிருக்கிறது காஸ்ட் ப்ரைஸ். இப்போ எனக்கு கெயின் 10% வரணும் பை செல்லிங் த மிக்சர் அட் 9.24. அப்போ இங்கே செல்லிங் ப்ரைஸ் எனக்கு 9.24. எனக்கு இங்கே காஸ்ட் ப்ரைஸ் இங்கே காஸ்ட் ப்ரைஸ்னா இங்கே ஆவரேஜாக இருக்கிறதும் எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் தெரியணும். ஸோ அப்போ இங்கே ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும், அடக்க விலை கண்டுபிடிக்கணும். ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும் ப்ராஃபிட் லாஸில் காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் அதெல்லாம் படித்தோம்ல. ஸோ என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் தான் வேணும். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு கெயின்னு போடுவோமா கெயின் 10%. அப்போ 100 + 10 என்னது 110 டிவைடட் பை 100 ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ். இந்த மெத்தட் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? எனக்கு எப்பயுமே கெயின் இல்லைன்னா லாஸ், லாபம் இல்லைன்னா நட்டம் ரெண்டுமே எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் மேலே தான் சொல்லுவோம். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு கெயின்னால நான் 100 + 10ன்னு போட்டிருக்கேன். ஸோ 110/100 ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ். புது டாபிக் படிக்கிறப்போ பழசம் மறந்துடக்கூடாது. பார்த்தீங்களா அப்ளை பண்ண தேவைப்படுது. இப்போ எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் வேணும். இந்த செல்லிங் ப்ரைஸ் தான் எனக்கு 9.24ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 9.24 × 100 என்ன வந்துடும் 924
by 1110 அப்படின்னு வரும். ஸோ 9ஆம் வாய்ப்பாடில் அடித்தா என்ன வந்துடும் 8 11s are 88 மிச்சம் 4 ஸோ 4 கீழே 10ன்னு இருக்கும். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் எனக்கு என்னது 8.4. இப்போ இது ரெண்டையும் டிஃப்ரென்ஸ் எடுக்கலாம். டிஃப்ரென்ஸ் எடுத்தால் என்னது 8.4 மைனஸ் 7 அப்படின்னா 1.4ன்னு வந்துருமா. 9 மைனஸ் 8.4 என்ன வந்துடும் 0.6. இப்போ இது ரெண்டுத்துக்கு ரேஷியோ நமக்கு என்ன வந்துடும் 1.4 is to 0.6. ஸோ 7:3. ஆனால் நமக்கு இங்கே ரேஷியோ கேட்கல. என்ன கேட்டிருக்காங்க how many kilogram of இந்த எக்ஸ் தான் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இந்த எக்ஸ் என்ன வேணும் அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா எனக்கு இந்த எக்ஸு 9 ரூபாய் ஓகேவா. ஸோ 9 காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு வெயிட். ஸோ வெயிட் வந்து எக்ஸ் ப்ளஸ் இந்த பக்கம் காஸ்ட் ப்ரைஸ் என்னது 7 ரூபாய் இன்ட்டு வெயிட் 27 டிவைடட் பை எனக்கு எவ்வளோ வெயிட் தான் தெரியணும் இல்லை எக்ஸ் 27ன்னு இருக்குது. அப்போ இந்த 9 + 7 கீழே போட்டுடலாமா. ஸோ 9 + 7 இந்த ஆவரேஜ் தான் நமக்கு என்ன கிடச்சிருக்கு 8.4ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இதை 8.4ஓட ஈக்குவேட் பண்ணால் எனக்கு அந்த எக்ஸ் கிலோ எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். மேம் புரியல அப்படின்னு சொல்கிறது இங்கே வரைக்கும் கேட்குது. சரியா. இங்கே என்னது எனக்கு எத்தனை கிலோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே என்ன பண்ணணும்னா நான் வெயிட்டட் ஆவரேஜ் அப்படின்னு ஒன்று எடுக்கணும். சரியா. ஸோ அப்போ இங்கே 9 இன்ட்டு எக்ஸ் 9 ரூபாய் இன்ட்டு எக்ஸ் கேஜி ப்ளஸ் இங்கே என்னது 7 ரூபாய் இன்ட்டு 27 கேஜி. எனக்கு இந்த 27 கேஜி கிடையாது. நமக்கு என்ன தெரியணும் இந்த எக்ஸ் கேஜி தான் தெரியணும். அப்போது என்ன பண்ணணும் ரேஷியோவில் இருக்கிறத நம்ம டிவைடட் பை பண்ணிட்டா எனக்கு மேலே வெயிட் மட்டும் கிடச்சிருமா. ஸோ அதனால சாரி ரேஷியோவில் இருக்கிறதுன்ற அந்த ப்ரைஸை டிவைட் பண்ணிட்டா வருமா. ஸோ டிவைடட் பை 9 + 7 விச் இஸ் ஈக்குவல் டு இந்த ஆவரேஜ் ப்ரைஸ் தான் எனக்கு என்னது 8.4. இப்போ எனக்கு இங்கே எக்ஸ் மட்டும் தான் தெரியாது. சால்வ் பண்ணிடலாமா. இங்கே என்னது 9 + 7 நமக்கு என்ன வந்துடும் 16ன்னு கிடச்சிருமா. ஸோ 16ன்னு கிடச்சா 9x ப்ளஸ் இங்கே 16 இருக்குது. இங்கே என்னது 8.4 மைனஸ் 16ன்னு வரும். ஸோ இங்கே 27 × 7 என்னது நமக்கு 49 4 14 189. ஸோ 189. இப்போ 9x மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு மிச்சதெல்லாம் அந்த பக்கம் போச்சுன்னா என்ன வந்துடும் 1 மைனஸ் 189 மைனஸ் 16 மைனஸ் 8.4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் எக்ஸை கண்டுபிடிச்சிடலாம். சரியா. ஸோ எக்ஸை கண்டுபிடிச்சிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் போடுறீங்களா. ஓகேவா. ஸோ கமெண்ட் செக்ஷனில் எனக்கு மறக்காமல் ஆன்சர் போடுங்க. இது வந்து முன்னாடி கேட்ட கொஷின். முன்னாடினா எப்போனா 2008லையோ 2009லையோ கேட்ட கொஷின். முன்னாடி நம்ம டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின் தான். சரியா. ஸோ சால்வ் பண்ணிவிட்டு எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள். அடுத்தது போலாமா. அடுத்த கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. இன் வாட் ரேஷியோ must rice of one kind worth rupees 50 per kg be mixed with another kind of rice of worth rupees 55. ஸோ ஒரு ரைஸு 50 கிலோ சாரி 50 ரூபா பெர் கிலோ. ஒரு கிலோக்கு 50 ரூபா. இன்னொன்று வந்து ஒரு கிலோக்கு 55 ரூபா இருக்குது. அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணுறாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து எவ்வளோக்கு விற்கிறாங்க 57.2. இது வந்து செல்லிங் ப்ரைஸ். அப்படி விற்கிறப்போ எனக்கு கெயின் வந்து 10% அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திரும்பியும் இது என்னது காஸ்ட் ப்ரைஸு. இது என்னது எனக்கு செல்லிங் ப்ரைஸ். அப்போ இங்கே என்ன பண்ணணும் காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் இங்கே கெயின் 10 அப்போ 100 + 10 110/100 ஈக்குவல் டு 57.2. ஸோ இந்த 0 கேன்சல் ஆயிடுச்சுன்னா காஸ்ட் ப்ரைஸ் என்னது 572/11. 5 5s are 50 சாரி 5 11s are 55 மிச்சம் 2. ஸோ 52 தான் எனக்கு என்னது காஸ்ட் ப்ரைஸ். இப்போ இந்த 52 55 அப்படின்னா என்ன வந்துடும் டிஃப்ரென்ஸு 3. இங்கே 50 52 டிஃப்ரென்ஸ் என்ன வந்துடும் 2. ஸோ அப்போ ரேஷியோ வந்து 3:2. கிளியர். இங்கே மேலே நெகட்டிவ்ல ஆன்சர் வருது மேம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நெகட்டிவ்ல ஆன்சர் வந்தால் பிரச்சனை கிடையாது. எவ்வளோ குவான்டிட்டி அப்படின்றது தான் நமக்கு தெரியணும். சரியா. ஸோ அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். அடுத்த கொஷின் போகலாமா. ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள் என்ன இருக்குன்னு. ரைஸ் ஆஃப் ரேட் rupees 126 per kg 135 per kg and third variety இந்த ரேஷியோ 1:1:2. இங்கே வந்து 3 வகையாக மிக்ஸ் பண்ணுறாங்க. ஒரு ரைஸ் ஒரு பார்ட்டோடைய அதாவது ஒரு டைப் ரைஸோடைய ப்ரைஸ் வந்து 126. இன்னொன்று வகையோட ப்ரைஸ் வந்து 135. இன்னொன்று வந்து 3வது வெரைட்டி அதோட ப்ரைஸு கொடுக்கல அதோட ரேட்டு கொடுக்கல. ஸோ நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அதை எந்த கலவையில் மிக்ஸ் பண்ணுறாங்கன்னா 1:1:2 ரேஷியோவில். ஃபைனல் மிக்சரோடைய ஒர்த் என்ன கொடுத்துருக்காங்க இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதோட விலை வந்து 153 ரூபா அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஸோ அப்போ எனக்கு மூணாவது மிக்ஸ் பண்ணக்கூடிய ரேட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இங்கேயும் அதே வெயிட்டட் ஆவரேஜ் தான். இங்கே என்னது 126. ஸோ 126 இன்ட்டு 1, ஓகேவா? ஸோ 126 இன்ட்டு 1x அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஆனால் நமக்கு இதான எக்ஸ் எப்படியும் காமனாக இருந்து நமக்கு கேன்சல் தான் ஆக போகுது. ஸோ அதனால 1ன்னு போட்டால் போதும். ஸோ ப்ளஸ் 135 இன்ட்டு 1 ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு 2 டிவைடட் பை எனக்கு என்னது இங்கே இருக்கிற ரேஷியோ. ஸோ 1 + 1 + 2 விச் இஸ் ஈக்குவல் டு 153 அப்படின்னு ஈக்குவேட் பண்ணும். சரியா? இங்கே 2 3 4 153 இன்ட்டு 4 என்ன வந்துடும் 12 1 21 2 6 12 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ அப்போ ஈக்குவேஷன் என்னவாயிடும் 126 + 135 + 2x = 612. அப்போ 2x = 612 minus 126 minus 135 அப்படின்னு போடணும். ஸோ 612லேருந்து 126 போச்சுன்னா என்ன வரும்? இங்கே 12 இங்கே 1 ஸோ 6 11லேருந்து 2 போச்சுன்னா 9 இங்கே 496. திரும்ப இதுலேருந்து 135 போச்சுன்னா இங்கே என்ன வந்துடும் 1 இங்கே 9ல் 3 போச்சுன்னா 6 இங்கே 5 561 இருக்கா? ஸோ 561/2 அப்படின்னு வரும். ஸோ 2 2s are 4 மிச்சம் 1 8 2s are 16 ஸோ 280.5. நம்ம எங்கேயாவது இங்கே சப்ராக்ஷனில் மிஸ்டேக் பண்ணியிருக்குமான்னு செக் பண்ணணும். ஸோ அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு பண்ணலாமா? ஸோ கேப் இல்லை. இங்கே பாருங்கள் 126 135. அப்போ இது என்னது 11 + 1 6 அப்புறம் இங்கே 261 மைனஸ் பண்ணும். ஸோ 612 261 மைனஸ் பண்ணால் என்னது இங்கே 1 இது 11 இது என்னது 5. ஸோ 5ல் 2 போச்சு அப்படின்னா 3 11ல் 6 போச்சுன்னா 5. ஸோ 351 சாரி இங்கே 561 போட்டிருக்கேன் 351. சரியா? இங்கே 361க்கு நான் ப்ளஸ் பண்ணிட்டேன். ஸோ 361 கிடையாது 351. இங்கே ஏதோ நம்ம வந்து அடிஷன் சப்ராக்ஷனில் நான் வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். நம்ம இல்லை நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஸோ 351 இருக்கா? ஸோ 2x = 351. அப்போ எக்ஸ் வேணுன்னா என்னது 351/2 விச் இஸ் ஈக்குவல் டு 1ல் 2 மிச்சம் 1 7ல் 14 மிச்சம் 1 ஸோ 5ல் 10 ஸோ 175.5. கிளியர்? ஸோ இங்கே மைனஸில் வருது மேம் இந்த சம்மு திரும்ப போடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. ஸோ இங்கே என்ன பண்ணலாம் இங்கே திரும்ப இங்கே அது மாதிரி இந்த ரேஷியோ வச்சு போடணுன்னா கூட போடலாம். ஸோ இந்த கொஷின் நம்ம திரும்ப போடலாமா? என்ன கொடுத்துருக்காங்க ஹவு மெனி கிலோகிராம். இது ஃபஸ்ட்டு ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டோம். ரேஷியோ என்ன கண்டுபிடிச்சோம் 1.4 is to 0.6 அதாவது 7:14:6ன்னு வருமா? ஸோ இங்கே பாருங்கள் இங்கே என்ன வரும் 14:6ன்னு வரும். ஸோ 7:3 ரேஷியோ வரும். ஸோ 7:3. ஸோ இங்கே என்ன பண்ணலான்னா இங்கே எக்ஸு இது 27. ஸோ இங்கே கேஜி மிக்சிங் வந்து நம்ம 7:3ன்னு சொல்லியிருக்கோம். இந்த கேஜி மிக்சிங் அப்படியும் நம்ம பண்ணலாம். என்ன பண்ணலாம் இங்கே நம்ம இன்ட்டு 9 ப்ரைஸ் போட்டோம்ல ஸோ அதுக்கு பதிலாக ரேஷியோவோட பண்ணலாம். ரேஷியோவோட பண்ணால் இங்கே என்னது எக்ஸு இது வந்து 7 ஸோ 7x ப்ளஸ் இங்கே என்னது இங்கே 27:3 கரெக்டா? இங்கே ரேஷியோ வந்து 27:3 டிவைடட் பை ரேஷியோ ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் என்ன வந்துடும் 7 + 3 10. ஸோ அப்போ 7x + 27 × 3/10 ஈக்குவேட் டு 8.4 அதுவும் பண்ணலாம். ஈக்குவேட் பண்ணால் என்ன வரும் 7x + 81/10 ஈக்குவல் டு 8.4. அப்போ 7x + 81 ஈக்குவல் டு 84. அப்போ 7x ஈக்குவல் டு என்னது 84 - 81 3. ஸோ அப்போ எக்ஸ் வந்து இங்கே 3/7 வரும். ஸோ இதுவும் ஃப்ராக்ஷனில் தான் வருது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்போ இங்கே நம்ம போட்டது தான் வந்து கரெக்டான ப்ரொசீஜர். சரியா? மைனஸ் வருது அப்படின்றத மட்டும் தயங்காதீங்க. இந்த ப்ரொசீஜர் இப்போ நம்ம இங்கே ஈக்குவேஷன் எழுதணும்ல இங்கே ஃபைனல் ஈக்குவேஷன். ஏன்னா நீங்கள் மைனஸ் வந்தாலே நிறைய யோசிப்பீங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன் இங்கே போட்டது கரெக்ட் தான். இங்கே 9x + 7 × 27 பை எனக்கு என்னது ப்ரைஸ் போயிடும். ஸோ 9 + 7 ஈக்குவல் டு 8.4. இங்கே போட்டது கரெக்டு தான் இந்த ப்ரொசீஜர். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணிவிட்டு என்ன ஆன்சர்னு மட்டும் போடுங்க. மைனஸில் வருது இல்லை எப்படி வருது அப்படின்றத நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இன்கேஸ் இந்த கொஷின் திரும்பியும் டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். சால்வ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இங்கே ஸ்பேஸும் இல்லை. ஸோ சால்வ் பண்ணதுக்கப்புறம் டவுட் இருந்தால் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லையும் இதை கண்டினியூ பண்ணலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பண்ண போகிறோம். இந்த கொஷினுக்கு நான் கமெண்ட் செக்ஷன் பார்த்துட்டே இருக்கேன். டவுட் கேட்டிங்க அப்படின்னா நாளைக்கு கிளாஸோடவே சேர்த்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணிடலாம். டவுட் இல்லை அப்படின்னா எனக்கு ஆன்சரும் தெரியணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.